ஆமா, பிரதீபன் அவர்களே, இப்பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு நடவடிக்கைகள் எவ்வாறாக இருக்கின்றன? யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 511 வாக்களிப்பு நிலையங்களிலே பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்டு அனைத்து நிலையங்களிலும் சுமூகமான முறையிலே வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே வேளையிலே ஏற்கனவே எங்களுடைய நெடுந்தீவு பிரதேசத்திலும் மற்றும் நயனாதீவு, அனலதீவு, எழுதீவு பிரதேசங்களிலும் ஏற்கனவே வாக்குப்பட்டிகள் அங்கு சென்று அங்கும் வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக எங்களுக்கு அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த விதமான வன்முறைகளோ அல்லது பிரச்சனைகளோ அற்ற விதயத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே சுமூகமான வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதீபன் அவர்களே, இப்போ நேற்றைய தினம் நாட்டினுடைய பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கடும் மழையுடனான ஒரு வானிலையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணத்தினுடைய வானிலை எவ்வாறாக இருக்கிறது? இயல்பான ஒரு நிலையா நிலவுகிறது? நேற்றைய தினம் எங்களுடைய வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கின்ற பணி காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 10:30, 11 மணி அளவிலே பெய்த மழையினாலே சற்று வாக்கு பெட்டிகளை விநியோகிப்பதே சற்று தாமதம் ஏற்பட்டாலும் பின்னர் அந்த வாக்குப்பட்டிகள் உரிய நேரத்திலே பிற்பகல் 1:15 மணிக்கு முன்னதாக அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கையின்படி இன்று மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக எங்களுக்கு அறிக்கைகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் தற்போதைய நிலையிலே மழை பெய்வதற்குரிய நிலைமை இல்லை போல் தோற்றமளிக்கிறது. ஆமா, பாதுகாப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாக்களிப்பு நிலையங்களை அண்மித்த பகுதிகளிலே இவை எவ்வாறானதாக காணப்படுகின்றன? பாதுகாப்பு நடவடிக்கைகள் போலீசாராலே மிகவும் பலப்படுத்தப்பட்ட நிலையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே இன்று பிற்பகல் வாக்கெண்ணும் பணிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ள தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வாக்கெண்ண நிலையங்களிலே போலீசாருடைய விசேட அதிரடிப்படையுடைய பாதுகாப்பு மிகவும் இறுக்கமாக பலப்படுத்தப்பட்ட நிலையிலே வாக்கெண்ண நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக அனைத்து 511 வாக்களிப்பு நிலையங்களிலும் போலீசாருடைய பிரசன்னத்தின் மூலம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது, எங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலே போக்குவரத்து நடவடிக்கைகள் எவ்வாறானதாக இருக்கின்றன? ஏனென்றால் வார இறுதி நாள் அல்ல, இது ஒரு வார நாளிலே தான் தேர்தல் நடைபெறுகிறது, வியாழக்கிழமை. ஆகவே போக்குவரத்து சம்பந்தமான விடயங்கள் எவ்வாறாக இருக்கின்றன? போக்குவரத்திலே எந்த விதமான இடர்பாடுகளும் மற்ற வகையிலே சிறப்பான முறையிலே போக்குவரத்துகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பகுதியிலே நெல்லிப்பளை பிரதேசத்திலே இருந்து இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் பருத்தித்துறை பிரதேசத்திலே வசித்து வருகிறார்கள். அவர்களுக்குரிய விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனை விட வளமையான போக்குவரத்து நடைமுறைகள் சீரான முறையிலே பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆமா, முதலாவது தபால் மூல வாக்களிப்பு பெறுபேறினை வழங்கக்கூடியதற்கான வாய்ப்பு தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே எந்த ஒரு காலப்பகுதியிலே அதனை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும்? அவை சம்பந்தமான விடயங்கள் எவ்வாறு இருக்கின்றன? தபால் மூல வாக்குகள் 17 நிலையங்களிலே இன்று மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. நாங்கள் அதனை ஆரம்பித்து ஒரு 4 அல்லது 5 மணித்தியாலங்களிலே அதனுடைய பெறுபவர்களை வெளியிடக்கூடியதாக இருக்கின்றன எதிர்பார்க்கிறோம். ஆமா, இன்னும் ஒரு விடயம், யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியாக இந்த வேளையிலே இப்ப யாழ் தேர்தல் மாவட்டம் என்பது யாழ் நிர்வாக மாவட்டம், கிளிநொச்சி நிர்வாக மாவட்டம், இவை இரண்டையும் உள்ளடக்கியது. ஆகவே உங்களுடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தாங்கள் சொல்ல வருகிற விசேடமான செய்தி என்ன? ஒரு தேர்தல் ஒன்றிலே வாக்களிப்பது என்பது மக்களுடைய ஜனநாயக கடமையாக இருக்கின்றது. அந்த ஜனநாயக கடமையினை மக்கள் சரியான முறையிலே மேற்கொள்வதன் மூலம் இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் நேர காலத்தோடு பிற்பகலிலே சில வேளைகளிலே மழை பெய்யலாம் என்று சொல்லுகின்ற ஒரு அறிக்கை அவதானம் கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நேர காலையிலே தங்களுடைய வாக்களிப்பை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய அந்த வாக்களிப்பு உரிமையை மேற்கொள்ள முடியும். அந்த வகையிலே நான் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, நேர காலத்தோடைய தங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு உரிய ஆவணங்களோடு சென்று இந்த வாக்களிப்பை மேற்கொள்ளுமாறு நான் அவர்களை வினயமாக இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.